விஜயின் கடைசி பட போஸ்டரில் தீப்பந்தம் இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக கொடியிலும் தீப்பந்தம் இருக்கிறது. விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்கப் போகிறார் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய ஒளியை ஏந்திச் செல்பவர் என்று பொருள்படும் வகையிலான வாசகங்களோடு அந்த போஸ்டர் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த போஸ்டர் குறித்த பல விவரங்களை பேசினோம். தற்பொழுது தேமுதிக கொடியிலும் இதே போன்றதொரு தோற்றம் இருக்கிறது. தற்பொழுது விஜயினுடைய கொடியிலும் இதே போன்றதொரு தோற்றம் இருக்கிறது. ஏற்கனவே கோட் படத்தில் விஜயகாந்த் வந்ததற்கே நிறைய ரசிகர்கள் விஜயகாந்தினுடைய அரசியல் பாணியை முன்னெடுக்கிறாரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. தற்பொழுது என்ன அரசியல் பாணியை இவர் முன்னெடுக்க போகிறார் என்ற யூகம் எழுந்திருக்கு. கார்த்திகா, இந்த போஸ்டர்ல அந்த தீபத்தை பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி கோட் படத்தோட இடத்துல இருந்து அது கதையை நான் சொல்லலாம்னு இருக்கேன். அதாவது கோட் படத்துல விஜயகாந்த் கேமியோ ரோல்ல பிளே பண்ண போறாரு அப்படின்ற தகவல் இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்த போது நமக்கு தகவல் வெளியாச்சு. ஆனா அவர் ஏலேயே அதை பண்ண போறாங்களா, எந்த மாதிரியான விஜயகாந்தை படத்துல கொண்டு வர போறாங்க, விஜயகாந்துக்கு வசனம் பேசுவாரா, இல்ல விஜய் கூட பேசுவாரா, இந்த மாதிரியான யுகங்கள்லாம் போயிட்டு இருந்த நிலையில படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கு சென்று அவருக்கு அவரோட படத்திற்கு உருவப்படுறதற்கு அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு வந்தாரு. அந்த சமயத்துல தேமுதிகவோட தொண்டர்களை விஜய் தன்னோட கட்சிக்கு இழுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசு பொருளாச்சு. இப்ப அதற்கு அடுத்த கட்டமா பார்க்கும்போது கோட் படம் ரிலீஸ் ஆச்சு. கோட் படம் ரிலீஸ் ஆன உடனே படத்தோட முதல் காட்சியிலேயே ஓப்பனிங் சீன்லயே ஒரு கேரக்டர் ஒருத்தர் கூட்டு வரும்போது அந்த கேரக்டர் விஜய் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த விஜய்க்கு பதிலா அந்த இடத்துல விஜயகாந்த் முகம் வரும்பொழுது திரையரங்குல பெரிய ஆரவாரம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. விஜயகாந்தோட ரசிகர்களும் சரி, திரையரங்குல இருந்த எல்லாருமே விஜயகாந்துக்கு அப்படி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அந்த விஜயகாந்த் முகத்திரையை கழட்டும் பொழுது அந்த முகத்திரைக்கு பின்னால் விஜயின் முகம் வெளியே வரா மாதிரி அந்த காட்சியை அந்த படத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க. அது ரொம்ப மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். அதுல என்னன்னா விஜயகாந்துக்கு பிறகு விஜய் அங்கிருந்து வரா மாதிரியான ஒரு பொருள்படும் விதமா தான் அந்த காட்சி பதிவு பண்ணிருக்கிறதாவும் அப்போ அந்த ஒரு முக்கியமான தகவல் பேசு பொருளாச்சு. இந்த நிலையில அவரோட அடுத்த படமான 69வது படம் கடைசி படத்துல அந்த தீபம் ஏந்தப்பட்டிருக்கும் இந்த விஷயம், இந்த போஸ்டர் தேமுதிகவோட கொடியில இருக்கிற ரெண்டுமே சேமா இருக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பொருள்படும் விதமா இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கார்த்திகாக இன்னைக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருந்த தளபதி 69 அப்டேட் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த போஸ்டர் ஒன்று வெளியாயிருக்கு. அந்த போஸ்டர்ல தளபதி 69 அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சைட்ல த டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி போட்டு ஒரு தீப்பந்தத்தை கையில ஏந்தின மாதிரியான ஒரு பிக்சரும் அந்த போஸ்டர்ல இருக்கு. இது பொதுவா எதை குறிப்பிடுது அப்படின்னா டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சியின் ஒளி விளக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ இது மூலமா தளபதி 69 படம் கண்டிப்பா ஒரு அரசியல் படமா தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு கருத்தும் நிலவுது. அது மட்டும் இல்லாம தளபதியும் ஹெச் வினோத்தும் இப்போ முதல் முறையா கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. ஹெச் வினோதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஹெச் வினோத்தோட முந்தைய படங்களான தீரன் அதிகாரம் 1, அதே நேரத்தில் வலிமை, சதுரங்க வேட்டை, இந்த மாதிரியான படங்கள், நேர்கொண்ட பார்வை, இந்த மாதிரியான படங்கள் அவரோட சமூகம் சார்ந்த கருத்துக்களை ரொம்பவுமே ஆழமாவும் அழுத்தமாவும் மக்களிடையே விதைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹெச் வினோத்தோட ரைட்டிங்கா இருக்கட்டும், அவருடைய அந்த வசனங்கள், படத்துல வரக்கூடிய வசனங்களா இருக்கட்டும், எல்லாமே மக்களோட மனசுல ரொம்பவுமே ஆழமா பதியக்கூடிய வசனங்களா இருக்கும். ஸோ அந்த வரிசையில தளபதி 69 படம் எப்படி இருக்கும், ஹெச் வினோத் தளபதி காம்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்த படம் எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறதையும் மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி தளபதி நடிச்ச தலைவா படம் தான் தளபதி நடிச்ச ஒரு அரசியல் படமா இருக்கு. தலைவா படம் வெளியாகிறதுக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டு கடைசியில தான் அது வெளியாச்சு. அதுவும் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு டேகை நீக்கியதுக்கு அப்புறமா தான் தலைவா படம் வெளியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அரசியல் படத்துல விஜய் அவர்கள் களமிறங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்ல விஜய் களமிறங்குறதுக்கு முன்னாடியான இந்த படம், இந்த தளபதி 69 கண்டிப்பா அரசியல் வாழ்க்கைக்கான ஒரு
அடித்தளமா தான் இருக்கும் அப்படிங்கிறதுல ரசிகர்கள் ஆழமா நம்பிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்த தளபதி 69 படம் அக்டோபர் 2025 வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்போடையும் இந்த போஸ்டர்ல வந்திருக்கு. 2026 தேர்தல் வரும். தேர்தல் வரதுக்கு முன்னாடி இந்த படம் வருதுன்னா கண்டிப்பா இது ஒரு அரசியல் படமா இருக்கும். அதை தாண்டி சமூகம் சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய படமா தான் இருக்கும் அப்படிங்கிறதும் மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே கோட் படத்துல விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலமா வந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஏதாச்சும் நடக்குமா? தளபதி 69ல ஏதாச்சும் நடக்குமா? இல்லாட்டி விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் இந்த படத்தில் ஏதாச்சும் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிறதும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கருத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் விஜய் அனிருத் காம்போ இருக்கிறதும் ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜய் அனிருத் காம்போல வந்த செல்ஃபி புள்ள பாட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு வெற்றிகரமான பாடல்களாகவே இருந்திருக்கு. அதே நேரத்தில் விஜயோட மாசான சீன்ஸுக்கும் ஆக்ஷன் சீன்ஸுக்கும் அனிருத் செம்மையா தரமா மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வரிசையில இந்த படத்துக்கு, அதாவது அரசியல் சார்ந்த படத்துக்கு அனிருத்தோட இசையமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் ரசிகர்கள் மத்தியில எழும்பி இருக்கு. சொல்ல போனா இந்த தளபதி 69 ரொம்பவுமே மரண வெயிட்டிங்ல ரசிகர்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட் ரசிகர்களை ஒரு கூஸ் பம்ப்ஸை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் இந்த படத்துக்கு அப்புறம் மற்ற படங்கள்ல நடிப்பாரா, இல்லாட்டி அரசியலுக்கே முழுமையா போயிருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லாட்டி எம்ஜிஆர் மாதிரி விஜயும் அரசியல்ல இருந்துகிட்டே நடிக்கவும் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு. சோ இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய விதமா தான் தளபதி 69 அமையும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு.